பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பர்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவரை என்னுடைய வலது பர்சத்தில் நான் வைத்திருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நாம் கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிரச்சனைக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? நீங்கள் தேவனை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைக்கும்போது தாங்க தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் கர்த்தரை விட நம்முடைய பிரச்சனையை பெருசாக பார்க்கறதுனால தான் பிரச்சனை பெரியதாய் தெரிகிறது. தேவனை நாம் பார்க்க முடியலை. என அன்பானவர்களே, எல்லா சூழ்நிலையிலையும் அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. சங்கீதம் 73:23 சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை நீர் பிடித்திருக்கிறீர். Glory to God. நல்ல கவனிங்க. என் வலது கையை நீங்கள் பிடித்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் பிடித்திருக்கிறதான நீங்கள் என்னை நடத்துகிறீங்க. சங்கீதம் 121:5 வாசித்து பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் உன் வலது பக்கத்தில் யாராக இருக்கிறாரா? நிழலாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். நம்மையும் நம்முடைய நிழலையும் பிரிக்க முடியாதுல்ல. நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் நம்முடைய நிழல் என்ன செய்யும்? இருக்கும். கர்த்தர் நம்முடைய நிழலாய் இருக்கிறாராங்க. தேங்க்யூ லார்ட். இந்த காலை வேளையில் தாவீது சொல்லுகிறான் 62வது சங்கீதம் 6வது வசனத்தில், அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் இந்த கால வேளையில் யோசித்து பாருங்களேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்கள் வலது பர்சத்தில் இருப்பார் அப்படின்னா நீ எந்த காரியத்திற்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்கு கேடகமாய், உனக்கு கண்மலையாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவன் சொல்லுகிறான், எனக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் அப்பா, நாங்கள் உம்மோடு கூட இருக்க, உமது அண்டையிலே இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு நீர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். எந்த தீங்கும் எங்களை அணுக விட மாட்டீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.